அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இந்த வாரம் டிசம்பர் 15லேருந்து டிசம்பர் 21 வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஜென்மத்திலே கேது இருக்கிறதுனாலையும் 11ல குரு வந்து லாபஸ்தானமாக இருந்தால் கூட அங்கே குரு வக்ரமாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அஷ்டபத்து சனி நடக்கிறது. அதனால வந்து உத்தியோகத்தில் மாற்றங்களையும் இல்லை உத்தியோக ப்ரமோஷன் இல்லை வந்து இன்க்ரிமெண்ட்டு இது மாதிரி வேலையில் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. அது தள்ளி போயிட்டே இருக்கும். அது நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்கும். இப்போ இந்த வாரத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாளும் ஒரே மனக்குழப்பமா இருக்கும். எதுலயும் ஒரு முடிவுக்கு வர முடியாது. செய்யலாமா? வேண்டாமா? அப்படின்னு சொல்லி. அதனால இந்த காலகட்டத்தில் தினமும் தியானம் பண்ணீங்கனாலே, அதுலேருந்து உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். காரியங்கள கான்சன்ட்ரேஷனா நீங்க பண்ண முடியும். அதே மாரி வியாழன், வெள்ளி இந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த காரியங்கள் எல்லாமே நீங்க முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஓரளவு பாசிட்டிவா இருக்கும். வியாழன், வெள்ளி கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பீங்க. வேலைகள் எல்லாம் நல்லபடியா நடக்கும். வியாழன், வெள்ளி நீங்க நெனச்ச காரியம் நெனச்ச மாரி போறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. இந்த சனி, ஞாயிறு இந்த 2 நாளும் நல்ல உற்சாகமா இருப்பீங்க. சனி, ஞாயிறுல நீங்க வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. நீங்க மனசுல நெனச்ச மாரி காரியங்கள் நல்லபடியா நடக்கும். இந்த சனி, ஞாயிறு உங்களுக்கு வந்து நல்லா இருக்கு. இப்போ இந்த வாரத்த பொறுத்தளவுல திங்கள், செவ்வாய், புதன் 3 நாளும் அந்த அளவு சரியா இல்ல. வியாழன், வெள்ளி ஓரளவு நல்லா இருக்கு. சனி, ஞாயிறு நல்லாவே இருக்கு. இப்படி இந்த வாரத்தை நீங்க கணக்கு பண்ணி உங்களுடைய காரியங்கள் நடத்திக்கிட்டீங்கனாலே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான வாரமாக தான் இருக்கும். நன்றி.